நன்னாரி. இதுக்கு அங்காரமூலி, பாதாளமூலி, கிருஷ்ணவல்லி, பால்கொடின்னு வேறு பெயர்கள் இருக்கு. நன்னாரியில நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துற பாகம் அதோட வேர் தான். அதனோட வேர் வெளிப்புறமா கருநிறமாகவும் உட்புறமா வெண்ணிறமாகவும் ஒரு நல்ல மணமுடையதாகவும் இருக்கும். இந்த நன்னாரி வேர் உடல் சூட்டை குறைச்சு குளிர்ச்சி உண்டாக்குற தன்மை இருக்கு. அதனால நம்ம முன்னோர்கள் இந்த நன்னாரி வேரை தண்ணியில ஊற வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க. நாளடைவுல இதுல சுவையுற்றதற்காக வெள்ளப்பாகு ஆட் பண்ணி நன்னாரி சிறப்பா பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த நன்னாரி சிரப் கோடை காலத்துல உண்டாகிற தாகத்தையும் உடல் உஷ்ணத்தையும் குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு பயன்படுது. நன்னாரி வேர் பொடியை தேன்ல குழைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது காமாலை நோய்க்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு. கோடை காலத்துல வியர்வை அதிகமா உண்டாகி அதனால டீஹைட்ரேஷன்னால மலச்சிக்கல் ஒரு சிலருக்கு வரும். அந்த மலச்சிக்கலை போக்குறதுக்கும் நன்னாரி வேர் ஒரு நல்ல தீர்வா இருக்குது. கோடை காலத்துல ஏற்படுற சிறுநீர் பாதையில ஏற்படுற தொற்று மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுற எரிச்சல் இவற்றுக்கு நன்னாரி வேரை நம்ம உள்பிரயோகமா பயன்படுத்தி வரலாம். தோல்ல ஏற்படுற தடிப்பு மற்றும் அலர்ச்சி போன்றவற்றுக்கு இந்த நன்னாரி வேரை நம்ம வெளிப்பிரயோகமா பயன்படுத்தி வந்தோம்னா நல்லது.